நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது, ஜோதிடத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது, நம்ம வாழ்வியலில் ஒரு பாட்டாக இருக்கிறது, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிற ஒரு ஒரு தன்மையாக இருக்கிறது. அதை நம்ம மாந்திரீகம், பில்லி, சூனியம், ஏவல், வசியம் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் இதுக்கு வேறுபட்டதான்னு கேட்டால், இதுவும் இறை சட்டத்தின் கீழே தான் வரும். இதை யார் அனுபவிக்கணும், யார் நன்மை பெறணும் அப்படிங்கிறது இறைவனோட திட்டத்தின் கீழ் தான் வருது. இது விட்ட குறை தொட்ட குறையாக அதை அனுபவிக்கிறாங்க, நன்மையாகவும் தீமையாகவும். இது இது இல்லாமல் இதை வச்சு இன்னொருத்தவங்களை பயமுறுத்துறதோ இல்லைன்னா இதை வச்சு பலி வாங்குறதோ இதை செய்ய முடியாது. யாருக்கு இந்த கொடுப்பனை இந்த இதன் மூலம் ஒரு துன்பம் வரணுன்னு இருக்கோ, யார் இதன் மூலம் இந்த துன்பத்திலேருந்து வெளிப்படணுன்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு ஒரு சக்தி நிலையாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இதை நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது எக்ஸாம்பிளாக நான் என்னோடய லைஃப்பில் நடந்த உதாரணங்களும் சொல்கிறேன். எதை வச்சு சொல்ல முடியும்னா, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஜாதகம் பார்க்க தெரியும்னு சொன்னேன். நான் ஏற்கனவே ஒரு ஜென்மத்திலலாம் இந்த மாதிரி நான் மாந்திரீகத்தில் இந்த மாதிரி இதுலலாம் நான் கரை கண்ட நிபுணராக இருந்திருக்கணும்னு ஒரு உள்ளுணர்வில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். இதெல்லாம் கடந்து வந்தால் தான் ஞான நிலை அப்படிங்கிற தன்மையை முழுமை பெறும். அட்லீஸ்ட் அதுக்குள்ளே போய் நீங்கள் கண்டிப்பாக கால் வச்சு நினச்சி தான் இதுக்குள்ளே வந்திருக்க முடியும். ஞானம் அப்படிங்கிறது தன்னறிதல் நிகழ்வு இதுக்குள்ளே வரும்போது நம்ம அதையும் கடந்து வந்திருப்போம். நமக்குள்ளே இருக்கும், அதனால் அது வெளிப்படாமல் இருக்குது. எப்போ தேவைப்படுதோ அப்போ வெளிப்படும். அந்த வகையில் இப்போ விழிப்புணர்வு தேவை, இதை பற்றி ஒரு புரிதல் தேவை. 2வது இதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோங்கிறதே ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே நம்ம சின்ன விளையாட்டுத்தனமாகவோ இல்லை இது நமக்கே துன்பம் விளைவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் செய்கிறதுனால இந்த விளைவை அவங்க துன்பத்தை தாங்கிக்க முடியாமல் துடிக்கும்போது பரிகாரம்னு ஒன்று இல்லாத போது அவங்க ரொம்ப ரொம்ப இன்னும் துன்பத்துக்கு ஆளாகிறத பார்க்குறதுனால இதை அந்த மாதிரி பேசினா இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்குங்கிறதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இறைவனோட ஒரு பாட்டு, ஆன்மீகம் மாதிரி. சரிங்களா? இந்த தேசிகமும் அப்புறம் ஆன்மீகமும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முத்துராமலிங்க தேவர். அப்புறம் அந்த மாதிரி 2 கண்கள், தாயின் மொழி உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. இது மாதிரி அந்த மாந்திரீகம் பிரிக்க முடியாதது. இது நவகிரகங்களுக்கு உட்பட்டது. இது இது இந்த பூமியை சமநிலை பண்ணுறதுக்கும் நல்லது கெட்டதை சரி பண்ணுறதுக்கு ஒரு தராசு கோலாக இந்த மாந்திரீகத்தை கூட பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த வினையை செய்தவர்களுக்கு தான் இது வரும். இந்த துன்பத்திலேருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அதுக்குரிய நபர்கள் கிடச்சி இந்த விஷயத்துலேருந்து வெளியே வருவாங்க. இல்லைனா அந்த துன்பத்தை அனுபவித்து ஆக வேண்டிய நிலையில் தான் இருக்காங்க. இது ஒரு எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கும், ஒரு 8-10 வருஷம் முன்னாடி இருக்கும். அப்போ நான் அந்த பயிற்சியை கொஞ்சம் தீவிரமாக கற்றுட்டு வர நேரத்தில், ஆன்மீகத்துக்குள்ளே நான் யோகாவில் கொஞ்சம் தீவிரமாக கற்றுக்கிற நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு ஆற்றல் வந்துடும் போல் இருக்குது. இதை நான் என்னோடய அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஒரு ஆற்றல் வந்துடும். எஸ்பெஷலி நம்மக்கிட்ட ஒரு தேஜஸ் வந்துடும். சம்மந்தமில்லாமல் அவங்க நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, அதாவது அவங்க இது சொல்லணுன்னே இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் சொல்லுவாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட இவ்வளோ ஷேர் பண்ணுறாங்களாங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி செயல் நடக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன காரணம்னா நம்மக்கிட்ட அந்த ஆற்றல் நிலை ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பயிற்சி ஜாஸ்தி இருந்ததுனால இது நம்ம வெளியில் போகும்போது அவங்க அந்த கவர்ந்து இழுக்கப்பட்டு வராங்க. இப்போ நம்ம ஏன் ஜீவசமாதியும் சித்தர்களை நோக்கி ஓடுறோன்னு தெரியுதா? இதுக்கு தான் அவங்கக்கிட்ட எனர்ஜி வலியுது, பொங்கி வலியுது. அதனால நம்ம இயல்பாக அதை நோக்கி ஈர்க்கப்படுறோம். அந்த வகையில் இந்த மனிதர்கள் வருவாங்க. இதில் இந்த தீய எண்ணம் கொண்டவர்களும் நம்மளை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். எனர்ஜியை அவங்க ஸ்மெல் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்மெல் பண்ணும்போது அவங்களுக்கு எனர்ஜி தேவையானதை நம்மக்கிட்டேருந்து அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் அந்த அந்த நம்ம ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாமல், நம்ம ஒரு தாழ்ந்தோன்றித்தனமான இதை சொல்ல முடியாது, ஒரு அறியாமையில் ஒரு வெகுளித்தனமாக ஆற்றல் கிடச்சிச்சிங்கிறது தெரியாமல் அதோட பின்விளைவுகள்லாம் இந்த மாதிரி இந்த இப்போ இதெல்லாம்
ஹேக் பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு வந்து அப்போ தானே தெரியும் இந்த மாதிரிலாம் நம்மளை இவ்வளோ இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. அச்சச்சோ! நான் யார் பொருளையும் எந்த இதையும் திருடலையேன்னு தோணுறதில்ல. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இப்படி துன்பம் வந்த பிறகு தான் ஐயோ! இவ்வளோ பண்ணுறாங்களா? அப்படிங்கிற ஒரு பிரக்ஞையே வரும் அந்த டைமில். அந்த விழிப்புணர்வுலேருந்து வந்து தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. சரிங்களா? அந்த வகையில் எனக்கு அந்த டைமில் ஜாஸ்தி எனர்ஜி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். இந்த ரோட்லலாம் பிச்சை எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா? இதில் நான் 2 விஷயம் இருக்குது. எனக்கு நன்மை தர்றதுக்கும் இந்த மாதிரி ரோட்டில் வராங்க, தீமை செய்கிறதுக்கும் வராங்கன்னு சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை பிரித்தறிந்து பார்க்குறதுக்கு தெரியணும்ல. கிளி ஜோசியம், இந்த மாதிரி குறி சொல்கிறவங்க, அப்புறம் கை பார்த்து சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் ஓலைச்சுவடி பார்த்து இந்த ஓலைச்சுவடி அது என்ன சொல்லுவாங்க? இந்த இந்த ஏடு பார்க்குறது. இந்த ஒரு நிறைய ஓலையில் இருக்கும். அந்த இதை குச்சி வச்சு நடுவில் அப்படி நடுவில் பண்ணால் அது ஓப்பன் பண்ணால் அது என்ன பிக்சர் இருக்கோ அதுக்கு பார்த்த மாதிரி அந்த பலன் சொல்லுவாங்க அவங்க. இந்த கம்பளத்து நாயக்கர்கள், அப்புறம் வந்து வேறு யாரோ சொல்லுவாங்களே, இந்த மாதிரிலாம் வந்து அந்த செயல்களை அவங்க சொல்லுவாங்க. அவங்க காடு 6 மாதங்கள், வீடு 6 மாதங்கள் இருப்பாங்க. அவங்க எல்லா வசதியும் இருக்கும். அவங்க வந்து வரும்போதே வந்து ஒரு பிச்சைக்காரர்களோ இல்லை வறியவர்களாக வரமாட்டாங்க. அவங்க வந்து ஆடை வந்து அப்படியே ஒயிட்டு. தென் வந்துட்டு அந்த ராஜாவோட கம்பீரம், அதோட தேஜஸ். 2வது என்னென்னா அவங்க அந்த தொழில் கூட பிராப்தத்தின் காரணமாக வராங்கன்னு சொல்ல வரேன். இந்த சாமக்கொடாங்கி, பேய் விரட்டுறவங்களுக்கு என்ன பேருன்னு தெரில. இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? அந்த அருள் சொல்கிறவங்க இந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த சக்தி வரும்போது என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ரோட்டில் போகிறவர் ஒருத்தர் வந்து அந்த காசு கேட்குறாரு. காசு கேட்டோன்னே நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அவர் என்னை பார்வையிலே மிஸ்மரிசன் பண்ணிட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், வாங்க உட்காருங்க. எனக்கு தெரியுது. நான் ஒரு நாள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சமாதி நிலைக்கு போகும்போது உள்ளுக்குள்ளே எல்லாம் கதறேன், ஐயோ என்னை காப்பாற்று, எனக்கு போய் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது, இது நடக்குது, இந்த ஆள் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியுது. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது சாட்சியாக இருந்து பார்க்குற மாதிரி தான் நடக்குதே ஒழிய, இங்கே என்னால் வந்து அந்த தடுத்து நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லை. அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு திடீர்னு இதை சொல்லும்போது இந்த அம்மன் படத்துல எல்லாம் ஒருத்தன் ஒரு வில்லன் அப்படி செய்வான் பாருங்கள், அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்போது அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், உட்காரேன். அந்த ஆள் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. அதை உடனே என் சந்தேகத்தை வந்து என் கண்ணில் பார்க்குறாரு. உடனே அவர் உங்களுக்கு பிடிச்ச பூ சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச இது அப்படின்லாம் கேட்டு வரும்போது அது நான் நினச்சத கரெக்டாக சொல்கிறாரு. உடனே என்னோடய அந்த மாயையா இல்லை மேல்மனமா என்னன்னு தெரியல, அது வந்து அதுக்குள்ளே இணைந்து போகுது. அதோட இணைந்து போகுது. இன்னொன்றுக்குள்ளே அந்த ஆள் மனம்ங்கிறது, ஏய் நில்லு, அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுது. ஆனால் அந்த மனம் வந்து மயங்கி, அதைத்தான் மாயின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மயங்கி அதோடயே போகுது. நான் 2யுமே வேடிக்கை பார்க்குறேன். வேடிக்கை பார்த்தது அப்போ பார்க்கலங்க. இப்போ உணர முடியுது, இப்படி தான் நடந்திருக்கும்னு. அதை உங்கள்கிட்ட அதனால தான் விளக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் நான் வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே. அது வந்து 8, 10 வருஷம் முன்னாடி இந்த பிரேக்கே, இந்த அழிவு, இந்த விழிப்புணர்வு எனக்கு வந்து நடந்திருக்குங்கிறத என்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கடுத்து அது என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வேல் இருக்கும் பார்த்தீங்களா? பொதுவாகவே நம்ம வந்து இந்த சிவலிங்கம் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த பையன் அந்த வேலில் அப்படின்னு அவனோட எச்சில் துப்பி, அப்புறம் வந்து ஏதோ எங்கிட்ட குங்குமம் எடுத்துகிட்டு வர சொன்னான். நான் உடனே ரொம்ப அறிவாளித்தனமாக என்ன பண்ணிட்டேன்னா, லிங்க பைரவி குங்குமம் இருக்குது, அந்த ஈஷாவில் கொடுத்துருப்பாங்களே, அப்போது அதை போய் கொடுத்தா அந்த சக்தியில் இது எல்லாமே சரியாயிருந்தானே, இது என்ன இது வந்து சக்தி வாய்ந்தது. ஸோ அப்போ அவன் எதுவும் பண்ண முடியாதுன்னு என் ஒரு அறிவு உள்ளேருந்து ஏதோ ஒன்று சொல்லி அதை எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் அந்த என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் அவனோடது அவன் வந்து அந்த மீண்டு போகிற வரைக்கும் அதுலேருந்து எப்படி நம்ம ஒரு கண்ணை கட்டியிருப்போம், அந்த இடத்த விட்டு நகண்டு போனோடனே கண்ணை திறந்தால் எப்படி ஒரு 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 அப்பாடின்னு ஆசுவாசப்படுவோம். முள்ளு மேலே நின்றுட்டுருப்போம், திடீர்னு வந்து அந்த 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 இடத்த விட்டு அந்த ஆள் நகண்டு போனோடனே இந்த முள்ளை விட்டு இறங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் உணர்வு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பணமே இல்லை. அவன் என்கிட்ட பணம் கேட்குறான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பேங்க்கில் இருக்குதுன்னு சொன்னோன்னே பேங்க்லேருந்து எடுத்து வந்து தாங்கன்றான். நான் எங்கள் சார்கிட்ட சொல்லி நீங்கள் பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். 6,000 ரூபாவோ, ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேங்க. 6,000 ரூபா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான், இதெல்லாம் நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இதை நீங்கள் என்ன கேவலமாக எடுத்துருவீங்களோ, இல்லை இதை கேட்குறவங்க வந்து இப்படியும் ஏமாந்து போகிறவங்க இருக்காங்களேன்னு தெரியறதுக்காண்டி இதை சொல்லலை. இந்த மாதிரி யாரும் இனிமேல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த பாடம் வந்து
இதோட போச்சு. ஒருவேளை என்ன மிஸ்பிரேசன் பண்ணி கடத்திட்டு போயிருந்தானா? இன்னும் சில அனுபவங்கள் சொல்லும்போது உங்களுக்கே புரியும். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த பணம் அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் குடுத்துட்டு போறான். அவன் போயிட்டான். போனோனே நான் அந்த நம்பர தண்ணீல அந்த அந்த பேப்பர கிழிச்சு தண்ணீல போட்டேன். அவன் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த கண்ண திறந்து விட்ட ஃபீல் வருது. அவன் அவன் அந்த பர்ட்டிகுலர் டைமுக்குள்ள என்ன ஃபுல்லா அந்த அவனோட கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டான். என்னைய மட்டும் இல்ல, எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு தான் என் ஹஸ்பண்டுன்னு தான் நெனைக்கிறேன். அதனால தானே அவங்களும் போனாங்க நான் சொன்னத கேட்டு. அதுக்கப்புறம் ம் எனக்கு அப்போ ஜாப் வேற படிச்சுட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு வேலை வேணும்னு தானே நினைக்கிறீங்க? ஆமா. எனக்கு அப்போக்குள்ள சென்னையில ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னையில தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அவன் சென்னையில தானே நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டோனே ஆமான்னோம். ஆக மொத்தம் சேர்ந்து அவன் நான் மனசில் வர்றத அவன் ரீட் பண்ணுறக்குரிய அந்த சக்தியும் வச்சிருந்திருக்கான். சேம் டைமில் அந்த வசியம் பண்ணுறதுக்கூடயும் வச்சிருந்திருக்கான். இந்த டைமில் கழிச்சு கொஞ்ச நாள்ல எனக்கு புரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது ஒரு 6 மாதம் திரும்ப கழிஞ்சிருக்கும். 6 மாதம் கழிஞ்சு அந்த அந்த அவன் வரான். நான் உடனே எங்கேருந்து இல்ல. அது 6 மாசம் இல்ல. 6 மாசம் கழிஞ்சு அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து அவன பார்த்துட்டேன் நானு. பார்த்துட்டு அம் என்ன செஞ்சுட்டான், "ஏய் இவன் தானே?" அப்படின்னு பார்க்குறேன். அவன் என்ன பார்க்கல. "ஓ! இப்படி தான் சுத்தி வீட்டுகளுக்கெல்லாம் போய் எல்லா வீட்லயும் சொல்றதா?" அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படின்னு யோசித்தா, 1 வாரத்துக்கு அப்படி போறதுங்க. 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு போறது. அந்த வீட்ல போய் 4 பேர் குரூப்பா வச்சிருந்துக்கிறாங்க. இருந்துட்டு அவங்க வீட்ல போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆ உங்க வீட்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ இதுன்னு சொல்றது. இவங்க அந்த நம்ம மனிதர்கள், ஆமாமா. இது இவ்வளோ இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட்டு. இப்படி இப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருவாங்க. அடுத்த ஒரு 10 நாள்ல இன்னொருத்தன் வருவான். அவன் இதே மாரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவான். கரெக்ட்டா சொல்றாங்களே அப்படிம்பான். அதுக்கடுத்து 5 நாள்ல இன்னொருத்தன் வருவான். இப்படி வந்தோனே, இப்ப தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வருவாரு ஒரு அந்த ஆளு. எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த கொஞ்சம் ஜாஸ்தி மாந்திரீகம் கத்துக்கிட்டவன், வசியம் பண்றவன் இந்த மாரி வருவான் போல. வந்து லம்பா அந்த எந்த வீட பார்த்து குறி வைக்கிறானோ, அந்த வீட்ல போய் இந்த எவ்வளோ கிடைக்குதோ வாங்கிட்டு போயிடுறது. யாருக்கு தெரியும்? நான் என்கிட்ட வாங்குன மாரி எத்தன பேர் ஏமாந்து போனாங்கன்னு யாருக்கு தெரியும் தெரியல. ஆனாலும் இத ஏன் சொல்றேன்? இந்த வெளிப்படையாக ஒரு யூடியூப்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா, மக்கள் எந்த மாரியாவது தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காண்டி. இத நான் வந்து அந்த டைம்ல வெளியில கூட யார்ட்டயும் சொல்லல. ஏன்னா, அப்போ வந்து எனக்கு புரிதலும் பக்குவமே இல்ல. நம்ம என்ன நெனச்சுருவாங்களோ அப்படின்னு தான் நெனச்சேன். இப்ப அப்படி நெனைக்கல. இப்ப வந்து நான் அந்த நிலை கடந்து விட்டதால், எனக்கு நான் நன்மை செய்யும் பொருட்டு நன்மையும் சொல்லணும், தீமையும் சொல்லணும். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுனால இத சொல்றேன். என்னோட கதை ஏன் இத சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, இத நான் வேற யாரும் கதை சொன்னா நீங்க எனக்கு எனக்கு வந்து உடன்பாடே இல்ல. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கலாம், அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நான் ஏதோ படிச்சத சொல்லலாம். படிச்ச கதைகளும் 1000 இருக்கு. அத நான் என் அனுபவத்துலருந்து சொல்லும்போது, நான் அதுக்குள்ள இறங்கி உணர்வா உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். அது வந்து ஒரு கதையாயிரும் அதனால. சரிங்களா? அதான் இந்த இந்த ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப வரும்போது, அவன் திரும்ப அதே ரோட்டுக்குள்ள வந்துட்டான். எங்க எங்க தெருவுல. நான் வெளியில வந்த உடனே கண்டுபிடிச்சுட்டேன் அவன. நான் உடனே, "ஏய் வெளில வந்து நீ இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கியா? போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. ஃபோன் எடுங்க. அவனுக்கு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இப்போ வந்து அவன சொல்றேன் பாருங்கன்னோனே, அவன் பிடிச்சான் பாருங்க ஓட்டம் திடு திடுன்னு. பஸ் ஸ்டாப் வரைக்குமே இங்கேருந்து பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் ரோட்டுக்கு போனா பஸ் ஸ்டாப் வரைக்கும் தெரியும். அங்க வரைக்கும் ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவன பார்க்கல. அதுக்கப்புறம் சூழ்நிலை அமையல. இது ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் ஆ இத ஏன் திரும்ப சொல்லிக்கிறேன்னா, அப்புறம் வேற வந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது, அது வந்து 2002ல மேரேஜ் ஆன புதுசுல. 3 அந்த டைம்ல ஜாதகம் பார்க்குறேன் பார்த்தீங்களா? அந்த டைம்ல அங்க பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம். அப்போ வந்து என்னன்னா, பக்கத்து வீட்ல ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ இருக்காங்க. ஆமா. கீத்தாம்பட்டியில் கோயில்பட்டியிலேருந்து இருக்கவங்க கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆகி, அங்க வந்து அந்த பிரசிடெண்ட்டா இருக்காங்க. சாரி எம்எல்ஏ இல்ல பிரசிடெண்ட்டா இருக்காங்க. பிரசிடெண்ட்டா இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எங்கிட்ட பழகுறாங்க. இந்த ஊரா திருநெல்வேலியா அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு இந்த மாரி ஜாதகம் பார்க்குறதுக்கு, இந்த மாரி செய்றதுக்கு ஒரு ஆள் வந்திருப்பாங்க. "வாங்க, வாங்க நீங்களும் பாருங்க. அப்படின்னும் உங்களுக்கும் ஏதாவது இருந்தா கேட்டுக்கோங்கங்கிற" மாரி சொல்றாங்க. நாங்களும் எங்க ஜாதகத்த எடுத்துகிட்டு போய் காட்டணும்னு வச்சுக்கோங்க. உடனே அவரும் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட அப்படி இப்படி பிரச்சனை இருக்கு. இந்த மாரி ஏதாவது சூனியம் ஏதாவது பில்லி சூனியம் அந்த மாரி ஏதாவது இருக்கு. ஐ மீன்ஸ் வச்சிருக்காங்க, செய்து வைத்திருக்கிறார்கள்ன்னு சொன்னோனே, அப்ப நீங்க பரிகாரம் செய்வீங்களான்னோனே, அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். உடனே அவரு இந்த நாளைக்கு வரேன். இந்த மாரிலாம் எடுத்து வைங்க. நான் பூஜையில இவ்வளோ நாள் வைக்கணும். அப்படி இப்படின்னு ஒரு கதை சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த கதைய நம்பி நாங்களும் அப்ப தான் விழிப்புணர்வும் அந்த பிறக்கே இல்லையே. உடனே ஆ ஆனா அந்த நேரத்தில தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குங்க. அந்த பிரச்சனை வரும்போது நமக்கு எத தின்னா பி பித்தம் கழியும், எங்க போய் முட்னா நம்மளோட வலி தீரும் அப்படின்னு நம்ம துடிக்கிறோம். அதனால அந்த வருது. அது வருது அப்படின்னா, நம்ம காரணம் இல்லாம நமக்கு வரல. நம்ம செஞ்ச செய்வினையின் காரணமாகவோ, இல்ல விட்டக்குறை தொட்டக்குறையின் காரணமாகவோ தான் வருதே ஒழிய,
நாம் கவர்ந்தெழுத்ததுனால வருதே ஒழிய மற்றபடி அது அது அதன் மூலம் அந்த துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுனால வருதே ஒழிய மற்றபடி என்னால் வரலங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் வராது. அந்த கண நேரத்தில் கூட தப்பிச்சு போயிடுவாங்க அதை செய்யாமல். அப்போது அவர் வந்தாரா, இப்போ கொஞ்சம் நான் தெளிவு பற்றேங்கிறத விட கொஞ்சம் இந்த ஜோசியம் அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டு என் ஆற்றல் என் என் ஃப்ரீக்வன்சி என் ஆற்றல் நிலை குறைவாக இருந்திருக்கலாம். என் ஆன்ம பலம் அப்போ ஜாஸ்தி இருந்துச்சு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த வந்த ஆள் பார்த்தீங்களா, அதை கேட்குறாரு. என்னத்தையோ அவர் தான் தேங்காவை எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லாக சுற்ற சொன்னார்னு நினைக்கிறேன். அது மேலே ஏதோ சூடத்தை வச்சுட்டு. அப்படி சுற்றி சொன்னோடனே எனக்கு இவர் எதுக்கு இதை சுற்ற சொல்கிறாருன்னொடனே பார்த்தா எதையோ ஒன்று எடுத்துகிட்டு இந்தாங்க இதுதான் அப்படிங்கிறாரு. அது என்னோடது தான், அது என்னோடய பொருள் தான் அது. ஆனால் அது எப்படி எடுத்தார் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் உடனே இந்த வீடு 3 தடவை சுற்றும் போது நான் எங்கே குப்பை வச்சுருப்போமோ இப்போ தாங்க புரியுது. நம்ம வந்து குப்பை தொட்டியில் குப்பையில் போட்டு வச்சுருப்போம் முடிய, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பாட்டிலில் கொஞ்சோண்டு முடி இருக்கும் இல்லைங்களா, அது தினோண்டு ஒட்டிகிட்டு இருக்கும் எல்லார் வீட்லேயும். அதை எடுத்துக்க முடியாது. குப்பை தொட்டியில் கண்டிப்பாக தலை சீவிட்டு அந்த முடியும் போட்டிருப்போம். உடனே அதுலேருந்து தான் அந்த ஆள் எடுத்துருக்கணும். 3 தடவை சுற்றி வரும்போது உள்ளுக்குள்ளே வீட்டில் இருக்காரு. அப்போ இதெல்லாம் பார்த்து எடுத்துருப்பாரு. இதை தான் செஞ்சுருக்காரு. இப்போ தான் உங்களுக்கு விளக்க முடியுது. அப்போ எனக்கு அந்த நேரத்தில் விளக்கம் தெரியல. அப்படி ஓரளவுக்கு உணர்ந்தா கூட அவர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த பரிகாரம் பண்ணணும், இதை பரிகாரம் பண்ணணும், இவ்வளோ ஆகணும்னு சொல்லி நான் சொன்னேன், எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு. அவர் வந்து உங்களை மாதிரி ஈக்குவலாக இருக்கவர் தான். இந்த மாதிரி பார்க்குறீங்களே இதே மாதிரின்னு சும்மா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அடித்து தான் விட்டேன். அப்படி சொன்னோடனே அவர் சொன்னார், உடனே அப்படியா அப்படியே சொன்னார், அப்படிலாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கே, இல்லை நான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட அந்த அந்த இதை கட் பண்ணிட்டார். இவருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எதுனா இவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, கொஞ்சம் விவரமாக இருக்காங்க, அதை சார்ந்து கொஞ்சம் அறிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவர் கட் பண்ணிட்டார். இது இன்ஸ்டன்ட். இது சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் தான். அப்புறம் இந்த இப்போ இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 6 மாதம் முன்னாடி, இப்போ 2025 அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தார். சாய்பாபா மாதிரி. அவர் தலையில் வந்து ஒரு பெரிய ஒரு கிரீடம் மாதிரி ஒரு அதில் ஒரு ராஜாவுக்கு வச்ச மாதிரி ஒரு கல் மாதிரி அந்த அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து ஒயிட்னா ஒயிட்டு பட்டு. அது அப்புறம் ஒரு 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 சிகண்டி மாதிரி ஒரு 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 தட்டு அதை தடுக்கிட்டு அது ஒரு பை அப்படி வந்தார். வந்தோடனே என்கிட்ட கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன். உடனே திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி காசு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்தேன். அப்புறம் வந்து ஏதோ சாப்பாடுக்கு வேணும் காசுங்கிறார். நான் உடனே இந்தாங்க நீங்கள் இது சாப்பாடுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் காசை. அப்போ வந்து என்னென்னா என்னோடைய உணர்வு அவரோட இழுக்கும்போது இப்போ என் சக்தி நிலை ஃப்ரீக்குவன்சி வந்து அவர் இருக்கார். நான் உண்மைக்கே நினைக்கிறேன், ஐயோ அடுத்த திருச்செந்தூர் போகணுன்னு சொன்னாரே, நான் ஏற்கனவே திருச்செந்தூர் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் திருச்செந்தூர் போகணுன்னு சொல்கிறாரு. அப்போது எனக்கு அறிவு இருந்தால் நான் அதுக்கேற்ற மாதிரி அதாங்க அந்த விழிப்புணர்வு இல்லாதனால வந்தது சித்தராகவே இருந்தால் கூட நமக்கு அது தெரியலங்கிறத நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம வந்து சரணாகதியில் நன்மை தீமையை எடுத்து நன்மை எண்ணத்தோடு எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் சரணாகதி தத்துவத்தில் இருந்தால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்கவே முடியும். அந்த மனிதன் சித்தர்களா, இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணுறதுக்கு நம்மளை பயன்படுத்துகிறவனா, இந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேய் பிடிக்கிறது, பிசாசு பிடிக்கிறது, அதை ஜீன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ்லாம். அவங்க அதெல்லாம் வந்து காரணம் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்படி அந்த இறை சட்டத்திலே இல்லை. அந்த பேய்களுக்குரிய ஒரு கட்டமைப்பு இது இருக்கும்னா, அதெல்லாம் வந்து காரணம்லாம் ஒருத்தங்களை பயமுறுத்த முடியாது, ஏமாற்ற முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நம்ம பயப்படுறோம்ல, அதெல்லாம் சும்மா மற்றவங்கள ஏமாத்துறதுக்காண்டி ஒரு மூட நம்பிக்கையில் சொல்கிற விஷயந்தான். அப்படி நடக்குது அப்படின்னு செஞ்சாங்கன்னா அவங்க அதுக்கு முன்வினை காரணமாக செஞ்சு வந்திருப்பாங்க. அதை அனுபவிக்கணும்னு அவங்க பிராப்தம் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால் நடக்குது. இதனால் மற்றவங்களுக்கு நடந்துருமா, இதே மாதிரி ஆயிருமானா வராது. ஒருவேளை பக்கத்தில் போகிறீங்க, அதுலேருந்து உங்கள்கிட்ட தாவிடுமானா அதெல்லாம் வராது. இது வந்து மற்றவங்க பயமுறுத்துறதுக்காண்டி நம்ம சொல்கிற விஷயம்னால இதை சொல்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, அதே மாதிரி இங்கே இறைவனுக்கு வந்து இது வந்து ஒரு என்னது ஒரு தவறான ஒரு டிபார்ட்மெண்ட்டு அப்படின்லாம் கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து நெருப்பு அப்படின்னு வந்தால் அதை அணைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கும், நிழல்னு வந்தால் வெயில் இருக்கணும். அப்போ தான் இதோட அருமை புரியும். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து டிபார்ட்மெண்ட் நிர்வகிக்கிறது தான். எல்லாமே சரியாக அளவும் அசையாமல் அளவும் கூட இது வந்து மாற்றம் இல்லாமல் நான் நிகழுதுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். வேறு அமானுஷ்யமான நிகழ்வுகள் சொல்லணுன்னா, அது வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இயல்பாகவே இருக்குது அந்த கொஞ்சம் தைரியம் இருக்கிறது அது. ஆனால் அந்த சில டைமில் வந்து நம்ம ஃப்ரீக்குவன்சி குறையும் போது தான் இந்த மனம் வந்து இந்த மாதிரி ஆகுது.
அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அதுலேருந்து கடந்து போயிடலாம்.